ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி. என்னடா முட்டை தோசையோட ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது வந்து என்னோட செகண்ட் vlog தான். உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து டெய்லியுமே வந்து முட்டை சாப்பிட்ற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் தோசை சுடும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒரு முட்டை தோசை வந்து போட்டு சாப்பிடுவோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை தோசையும் அப்புறம் அந்த கார சட்னி காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள்ல எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது வந்து என்னோட போன வாரம் vlog தான். பார்த்தீங்கன்னா, சென்னையில வந்து கன்டினியூஸா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈவினிங்ல வந்து கன்டினியூஸா மழை பெஞ்சுட்டே இருந்துச்சுங்க. ஆ எங்க மேடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மழை பெஞ்சுது அப்படின்னா வந்து உடனே வந்து ஸ்ட்ரீட் வியூ வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அவளுக்கு வந்து மழைய பார்க்குறது அப்படிங்கிறது வந்து சின்ன வயசுல வந்து ரொம்பவுமே வந்து பயந்துட்டு இருந்தா. அதாவது மழை பெய்யறதுக்குன்னா பயப்படுவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சோம் அப்டின்னா வந்து பயப்படுவா. இப்பலாம் மேடம் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டாங்க. இப்ப வந்து எந்த விஷயத்துக்கும் வந்து கொஞ்சம் பயப்படுறதில்ல. கொஞ்சம் வந்து போல்டா தான் இருக்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஈவினிங்ல வந்து ஸ்மால் ஒரு வாக் போயிட்டு, அப்படியே வந்துட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தோம். வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே வாங்குவோம் வீட்டுக்கு. அ இவ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆரஞ்சு தான் வந்து நெறைய சாப்பிடுவா என்னோட பொண்ணு. அவளுக்கு வந்து ஆரஞ்சு வந்து இப்ப சீசன் இல்ல அப்படின்றதுனால, இப்ப வந்து மேங்கோ வந்து மேடம்க்கு ரொம்ப பிடிக்குது. ஸ்கூலுக்குமே வந்து அது குடுத்து விடுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியா இருக்கு அப்படின்றதுனால, நான் வந்து இப்ப வந்து மேங்கோ வாங்கிக்கிறோம். அது இல்லாம ஆப்பிளும் வந்து சாப்பிடுறா. அ அவளுக்கு வந்து டெய்லி வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ், ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் அந்த மாரி வந்து குடுத்துட்டுருக்கோம். அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்காக, நம்ம வீட்டுக்காக அப்படின்னே தான் வந்து நம்ம ஓடிட்டே இருக்கோம். அவங்களுக்கு வந்து என்ன ஹெல்த்தியான உணவு வந்து குடுக்கலாம்? எந்த மாதிரி ஹெல்த்தியான சாப்பாடு குடுத்தா அவங்க வந்து நல்லா இருப்பாங்க? அப்படிங்கிறதே வந்து நம்ம வந்து டெய்லி வந்து நம்மளோட யோசனைகள்ல பல நேரம் வந்து நம்மளுக்கு ஓடிட்டே இருக்கு. நான் வந்து செம்ம ரெயின் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? அன்னைக்கு ஆக்சுவலா நான் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பிட்டேன். 5:30க்கெல்லாம் வந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கிங்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் வந்து நின்றுருப்பேனுங்க. அதே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த அளவுக்கு வந்து ரெயின் செம்ம ரெயின். நான் இதுவரைக்கும் அந்த மாரி ஒரு மழைய வந்து பார்த்ததே இல்ல. கிட்டத்தட்ட வந்து 3/4 மணி நேரம்ன்றது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு அப்படியே வந்து கிளம்பி போனோம். பரவால்ல நம்ம மழையிலே நனைஞ்சுட்டே கூட போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி போனேன் அப்படின்னா, உங்களுக்கு தான் தெரியும்ல சென்னை டிராஃபிக் எவ்வளோ மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அன்னைக்கு 5:30க்கு கிளம்புனது வீட்டுக்கு போகும்போது மணி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 7:30 to 8:00 கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து வாங்கி வச்சிருந்தாங்க. இதுல வந்து எல்லாமே வந்து எங்களுக்கு புடிச்ச ஸ்நாக்ஸ் தாங்க. நீங்க வந்து உங்க வீட்ல எந்த மாதிரியான ஸ்நாக்ஸ்லாம் வந்து வாங்குவீங்க? அது வந்து மொத்தமா வாங்குவீங்களா? இல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்குவீங்களா? அப்படிங்கிறத வந்து சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அத்தை வந்து மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்க. மார்க்கெட்டுக்கு போயிட்டு, இந்த காயெல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து நம்மளுக்கு கம்மியான ரேட்ல வந்து கிடைச்சுச்சு. இது மொத்தமா வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா வாஷ் பண்ணிட்டு, பீர்க்கங்காய்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புதுசா வந்து சட்னி செஞ்சு பழகியிருக்கேன் நானு. அந்த சட்னி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்குங்க சாப்பிடுறதுக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த ரெசிபி வந்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அ அப்புறம் வந்து ஈவினிங் வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு மாரி கிரேவிங்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மேகி கிண்டி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மேகி வந்து கிண்டி சாப்பிட்டுட்டு இருந்தோம். என் பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேகி அப்படின்னு சொல்லி எழுதுனாலே போதும் பக்கத்துல வந்து உட்காந்துருவா. அவளுக்காக தான் வந்து செஞ்சோம். அப்புறம் மேகி கிண்டி சாப்பிட்டுட்டு, அ என் அவ்வளோதாங்க. அவளுக்கு வந்து பரதம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவுமே ஆசைப்படுறா. கண்டிப்பா வந்து அவள வந்து பரதம் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து ஏஜ் வந்து அவளுக்கு கம்மியா இருக்கு. அதனால அந்த பர்ட்டிகுலர் ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா கண்டிப்பா வந்து கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி நைட்டு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்க்கு மேகி சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தோசை ஊத்தி எல்லாருக்குமே வந்து தோசை ஊத்தி குடுத்தாச்சு. அதில வந்து பொடி தோசை போட்டு சாப்பிட்டோம். அ அது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே, சண்டே வந்து 2 நாளுமே வந்து லீவ் தான். அப்போ வந்து மேடமோட வந்து பசங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அப்படியே வந்து அந்த நாள் வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷமா போச்சு. ஆ உங்கள்ல வந்து எத்தன பேருக்கு வந்து இந்த நேச்சரோட வந்து மிங்கிள் ஆயி வந்து அதாவது அந்த மலைய ரசிச்சு பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து மழையில நனையிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். நெக்ஸ்ட் vlogல வந்து பார்க்கலாம். பாய் பாய்.